கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் பக்தர்களின் காவடியுடன் முதுகில் அழகு குத்தியபடி தேரினை 10 கிலோமீட்டர் இழுத்துச் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்ட கிராம மக்கள். முருகப்பெருமானின் 6 படை வீடுகள் உட்பட உலகமெங்கும் உள்ள முருகப்பெருமான் திருக்கோவில்களில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஸ்ரீ முருகன் திருக்கோவிலிலும் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் 3வது ஆண்டு தைப்பூச திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வந்தது. இவ்விழாவினை தொடர்ந்து ஸ்ரீ பொன்மாரியம்மன் திருக்கோவிலின் முன்பாக நடைபெற்ற இந்த தைப்பூச திருவிழாவில் ஸ்ரீ பொன்மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனையடுத்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் நிறைவேற்றும் வகையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அழகு குத்தியும் காவடி எடுத்தும் வந்தனர். இதனையடுத்து நாகராஜ் என்பவர் தனது முதுகில் அழகு குத்தியபடி அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முருகனை தேரினை இழுத்து வந்தனர். காமராஜ் நகர், கிருஷ்ணகிரி, லண்டன்பேட்டை, பழையப்பேட்டை, சென்னை சாலை வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காட்டிநாயன்பள்ளி முருகன் திருக்கோவிலில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். மேலும் இந்த வேண்டுதலின் போது ஏராளமான பக்தர்களும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிடும் வகையில் பாலமுருகன், விநாயகர், சிவன், பார்வதி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து முதுகிலை மற்றும் கன்னத்தில் அழகு குத்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.